மாலிக் இமாமா இருக்கிறாங்க. ஆக அவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது. சரி ஹைர். ஆக இந்த வித்ரியாவை நாம் எடுத்துக்கொள்வோமையான் இலக்கிய துறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாரம் சூட்டக்கூடிய இலக்கிய துறையில எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கிறது? வதாக்கல் இஹ்பாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க முஸ்லிமி வ ஸாஹிபிஹி வல் ஹாக்கிமில் முதபஹிரி. அறிவு கடல்களாகிய ஹாக்கிம், அறிவு கடலாகிய இமாம் முஸ்லிம், அறிவு கடலாகிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி ஹதீதுகளை அறிவித்தார்களோ அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதுகை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் இமாம் முஸ்லிம் போன்றும் இமாம் புகாரியை போன்றும் இமாம் ஹாக்கிமை போன்றும் அப்பா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நமக்கு சும்மா சாதாரண ஓதிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையிலேயே அதை உணர்ந்தவர்கள், உணர்ந்து அதனுடைய சுவையை சுவைத்து அனுபவித்து சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, தக்ரீரில் சொல்றாங்க. வஃபீ இல்மி ஃபிக்ஹின். சரி, ஃபிக்ஹுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டா, ஃபிக்ஹுடைய விஷயத்தில் எடுத்துக்கிட்டா இமாம் சதகத்துல்லா அப்பா அவர்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்றால் கண் நவவி ஒரு ராஃபியி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றும் இமாம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றும் இருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப்ல மிக பிரபல்யமான பிரதானமான இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் பல பேர் இருக்கிறாங்க. அதுல தலைமையானவர்கள் யாருன்னு சொன்னால் இமாம் நவவி, இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. இமாம் நவவி ராஃபி அவர்கள் பொறுத்த வரைக்கும் மிக தலைமையான இமாம்களாக இருக்கிறாங்க. இப்ப இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க அந்த தீனுக்கு செய்த சேவையை குறித்து அவங்க நிறைய எல்லா ஃபன்லையும் எல்லா கலைகளையும் கிதாபை எழுதியிருக்கிறாங்க. எந்த கலையும் விட்டு வைக்கல. அவ்வளவு பெரிய அறிவாற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் ஷாஃபி மதஹபை சார்ந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கணக்கு ஒன்று போடுறாங்க அறிஞர்கள். அவங்களோட ஆய்வு செய்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கிதாபுகளை ஆய்வு செய்து சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 26 பக்கம் என்ன எழுதியிருக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு 26 பக்கம். எப்படி 26 பக்கம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுச்சுன்னா அவங்க பிறந்ததிலிருந்து கணக்கு பார்க்கணுங்கிறாங்க. அவங்க பிறந்ததிலிருந்து கணக்கு பார்த்தால் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 26 பக்கம். அப்ப பிறந்ததிலிருந்து எழுதியிருப்பாங்களா? இல்ல. அவங்க எழுத ஆரம்பிச்சது 21 வயசுக்கு பிறகுதான் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த 21 வயசுலையும் அவங்க எழுத இல்லை. இந்த 21 வயசு எழுதாத காலத்தையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு 21 வருஷத்துல எத்தனை நாட்கள் வரும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு சேர்த்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கிரந்தங்களை அவங்க எழுதியிருப்பார்கள், எவ்வளவு பெரிய அறிவாளி. அப்படி ஒரு அறிவாளியாக இமாம் நவவியை போன்று இமாம் ராஃபி அவர்களை போன்று ஃபிக்ஹுடைய விஷயத்தில் சதகத்துல்லா அப்பா நம்முடைய ஷேக் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று அவர்களுடைய சகோதரர் ஷேக் ஸலாஹுத்தீன் உலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறாங்க. வஃபீ இல்மி தஃப்சீரில் குர்ஆனி. சரி, ஹதீஸினுடைய விஷயத்துல ஹாக்கிம் மாதிரி, இமாம் புகாரி மாதிரி, இமாம் முஸ்லிம் மாதிரி, ஃபிக்ஹுடைய விஷயத்துல இமாம் நவவி ராஃபி ரஹ்மத்துல்லாஹ். இது இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ உள்ள புதிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் இந்த வஹாபிகள் இமாம் நவவி ஷாஃபி மதஹபே இல்லைங்கிறான். இது பெரிய ஒரு குதரத்தான ஒரு விஷயம். ஷாஃபி மதஹபே கிடையாது. அது ஷாஃபியுடைய சட்டத்திட்டங்களே நிறைய கிதாபுகளை எழுதி வச்சுக்கிறாங்க. அவள் ஷாஃபியை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடித்து இது நம்ம ஊரில் மட்டும்தான் இப்போ புதுசாக பேசப்படுது. இது வெளியூரில் உள்ள விஷயம் இல்லை, இது நம்ம ஊர்லேருந்து பிறந்திருக்கு. நவவி இமாம் ஷாஃபி மதஹப் இல்லை. இது என்ன குதரத்தோ? பொய் சொல்றதுக்குன்னு ஒரு அளவு இல்லை. மக்கள் யாரா நம்புவாங்களா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளவு தெளிவாக அவங்க ஷாஃபின்னு தமக்கு பேருக்கு பின்னாலே என்ன செய்வாங்க? ஷாஃபின்னு பேர் தான். இப்போ அவங்களுடைய கிதாபுகளை பிரிண்ட் பண்ணும்போதே ஷாஃபின்னு பேர் தான் பண்ணுவாங்க. நீங்க அவங்க ரியாது சாலிஹின் கிதாப் இருக்குல்ல, எனக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கிதாப், ஹதீது கிதாப், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாது சாலிஹின். அதுல அவங்க பேரை போடும்போது கூட என்ன செய்வாங்க? ஷாஃபி அப்படின்னு தான் இருக்கும். இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கொள்கைக்கு மாற்றமான வஹாபிகளை கூட அவங்க ஷாஃபின்னு தான் பேசி வர்றாங்க. ஆனா புதிய ஒரு கண்டுபிடிப்பாக காயல் படத்துல மட்டும் என்ன செஞ்சிருக்குது? இமாம் ஷாஃபி நவவி இல்ல, இமாம் நவவி ஷாஃபி மதஹபை சார்ந்தவங்க அல்ல அப்படிங்கிறாங்க. சரி, அதை விடுவோம். ஆக இவர்கள் இப்படி ஃபிக்ஹுடைய விஷயத்திலே அப்பா அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால், தஃப்சீரினுடைய விஷயத்திலே வஃபீ இல்மி தஃப்சீரில் குர்ஆனி கஹைதரி, சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து இல்மை பெற்றவர்களை போன்று நம்முடைய சதகத்துல்லா அப்பா அவங்க என்ன செய்யறாங்க? தஃப்சீருடைய விளக்கத்தையும் அவங்க சொல்றாங்க. எல்லா கலையிலையும் இவங்க தேர்ந்தவர்களாக இருந்தார்கள்.
சதகத்துல்லா அப்பா எல்லா ஃபன்லையும், அது ஃபிக்ஹாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், தஃப்சீராக இருக்கட்டும், ஹதீதாக இருக்கட்டும், எல்லா கலையிலேயுமே அவர்கள் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று தங்களுடைய தக்ரீரிலே இமாம் ஷேக் ஸலாஹுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த ஒரு தக்ரீரை பாருங்க, அது யார் எழுதிக்கிறா? அதுவும் அவங்களுடைய சகோதரர் தான், சாமி ஷாபுதீனுடைய நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஒரு முகவரையை தர்றாங்க. மாக்கான ஃபீ ஸமனில் மாதி வ இக்பாலி நலீர தஹ்மீசி ஷேഖில் ஆலிமில் ஆலி. மிகப்பெரிய அறிஞராகிய, மிகப்பெரிய உயர்ந்தவராகிய அந்த ஷேக் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஷேக்னு மட்டும்தான் என்னுடைய ஷேக்குங்கிறாங்க. ஷேഖி, என்னுடைய ஷேக் யார்? சதகத்துல்லா அப்பாவை ஷாம் ஷியாபுதீன் ஒலி நாயகம் அவங்களுடைய சகோதரர் தான், அப்பா பள்ளியில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க, அவங்க செய்திருக்கக்கூடிய இந்த தஹ்மீஸுக்கு நிகராக கடந்த காலத்திலேயும் இல்லை, இப்பவும் இல்லைங்கிறாங்க. கடந்த காலத்திலேயும் சரி, இப்பவும் சரி, அதற்கு தஹ்மீஸுக்கு நிகராக இன்னொரு தஹ்மீஸ் இல்லை, இனிமேலும் அது வருமா என்று சொல்ல முடியாது என்று குறிப்பிடுறாங்க. வயிக்பாலி, இனிமேலும் வருமா சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? சதகத்துன் சொல்லிட்டு யாருடைய மகங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. ஷாம் ஷியாபுதீன் முடியுல்லா நாயகம் அவங்க அழகா சொல்றாங்க. சதகத்துன் வலது சமீயி மன் லஹிகா மின் நம்லத்தின் சாஹிபுல் உல்லியா வல் இஃதாலி. இவங்க லாமியாலே முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, இது லாம்லயே கொண்டு வர்றாங்க. நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறாங்க. வரக்கத்துக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டையும் நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். சதகத்துன், இதை எழுதியது யாரு? என்னுடைய ஷேக் யாரு? சதகத்துல்லா அப்பா, என்னுடைய சகோதரன் சொல்லிட்டு அவங்க யாருடைய பிள்ளை தெரியுமா? வலது சமீயி மன் லஹிகா, ஒருத்தருடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தரினுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? அவங்க வந்து சிரிச்சாங்களே, அவங்க எதை பார்த்து சிரிச்சாங்க? மின் நம்லத்தின், எறும்பை பார்த்து சிரிச்சாங்க. எறும்பை பார்த்து சிரிச்சாங்களே, அந்த பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய பெயரை கொண்ட அவரின் மகன்தான் சதகத்துல்லா அப்பா, சுலைமான் ஒலியில. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம தாஹிகா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? இது எவ்வளவு கவிதையில, இந்த இலக்கியத்துல என்ன அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு அழகாக இருக்கிற சதகத்துன் வலது சமீயி மன் தஹிகா மின் நம்லத்தின் சாஹிபுல் உல்லியா வல் இஃதாலி. எறும்பை பார்த்து, இந்த எறும்பு பேசியது இல்லையா? எறும்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எறும்பு படை போயிட்டு இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையை அழைச்சிக்கிட்டே போனாங்க. போகும்போது என்ன செஞ்சது? சுலைமான் வர்றாங்க, அவங்கள மிதிச்சிடக்கூடாது, எறும்புகளே நீங்க என்ன செஞ்சிருங்க, இந்த பொந்துக்குள்ள நீங்க புகுந்துருங்கன்னு தலைமை எறும்பு என்ன செய்யுது? பேசியது. அதை பார்த்து அந்த பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை இங்க நம்ம சாம்ஷியாதீன் அப்பா அவர்களை குறிப்பிடும் பொழுது சதகத்துன் வலது சமீயி மன் தஹிகா மின் நம்லத்தின், எறும்பை பார்த்து சிரித்த அந்த பெயருடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடியவர் ஒரு பெருமகனாரினுடைய மகனார் தான் இந்த சதகா என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தக்ரீர் செஞ்சிருக்கிறாங்க. இறுதியாக அல்லாமத்துல் ஃபஹாமா ஷேக் உமர் இப்னு ஷேக் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த தக்ரீரோட நம்ம நிறைவுபடுத்துவோம். அவங்க என்ன செய்றாங்க? வாஹன்லி தஹ்மீஸின் ஹபுரி சதகத்திஹி சபகா ஃபி ஹுஸ்னி சபகின் அலா தஹ்மீஸி மன் சபகா. அவங்க சொல்லிட்டாங்க, ஆஹா, என்ன வாஹாண்ட ஆஹான்னு அர்த்தம், வாஹா அப்படிங்கிறாங்க. ஆஹா, என்ன அற்புதம், என்ன அழகு. இந்த தஹ்மீஸ் யாருடைய தஹ்மீஸ்? ஹபர். ஹபர்னு சொன்னா மிக பேரறிஞர்னு அர்த்தம். மிக பேரறிஞராக இருக்கக்கூடிய சதகத்துல்லா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய இந்த தஹ்மீஸை பார்த்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். என்னால அந்த ஆச்சரியத்தை அடக்க முடியலங்கிறாங்க. சில பேருக்கு சில விஷயத்தை கண்டு அப்படி பயந்துகிட்டு மனசுல அப்படி பதட்டமா இருக்கும். அதை நினைக்கும் போதெல்லாம் பதட்டம் வரும் சில பயங்கரங்களை பார்க்கும்போது. அதே போல சில விஷயங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, கண்ணுக்குள்ளேயே எனக்கு நிக்குது அப்படிம்பாங்க. அத மாதிரி ஷேக் ஃபஹாமா ஷேக் உமர் இப்னு ஷேக் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிடும்போது சொல்றாங்க, இந்த அழகை, இந்த தஹ்மீஸினுடைய அழகை நான் பார்த்து நான் அதிர்ந்து போயிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஆச்சரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஃபி ஹுஸ்னி சபிக்கின் அலா தஹ்மீஸி மன் சபகா. இப்படி இதற்கு முன்பாக யாரும் இது போன்று எதற்கும் தஹ்மீஸ் செய்தில்லை.
இந்த வித்ரியாவுக்கும் சரி மற்றதுக்கும் சரி யாரும் இப்படி ஒரு தஹ்மீஸ் செய்தது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இது அற்புதமாக இருக்கிறது. எப்படி அற்புதமாக இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் நிறைய தக்ரீது சொல்லி இருக்கிறாங்க. நான் 2 அடிகள் 3 அடிகளை மட்டும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் எடுத்து சொல்றேன். ஃபகம் அஸீஸின் கரீபின் ஃபீஹி ஜாஅ பிஹ் அல சுஹூலதி ஃபித் தஅபீரி முத்தஸிகா. இவங்க காஃப்லயே முடிக்கிறாங்க. காஃபும் அலிஃபும் சேர்ந்து முடிக்கிறாங்க. இவங்க அல்ஃபியா அதுல அலிஃபியால முடிக்கிறாங்க. ஆக இது எப்படி இருக்கிறது என்றால் ஃபகம் அஸீஸின் கரீபின் ஃபீஹி ஜாஅ பிஹி அல சுஹூலதி. வந்திருக்கக்கூடிய வார்த்தை இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் பார்த்தா ரொம்ப அசீஸ். அசீஸ்னா சாதாரணமாக பெற முடியாத வார்த்தைகள். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஒரு கட்டத்தில் நம்ம முந்தையும் சொல்லி இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் வரிசையை குறித்து, இந்த அழகான பல் வரிசையை குறித்து அப்பா அவர்கள், நம்முடைய சதகத்துல்லா அப்பா நாயகம் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்றாங்க, வெள்ளி செடியில் முளைத்த மல்லி மொட்டு அப்படிங்கிறாங்க. மல்லி மொட்டை எவ்வளவு அழகா இருக்கும், அது வெள்ளியில முளைச்சா எப்படி இருக்கும், எப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. வெள்ளி செடியில் முளைத்த மல்லிகை மொட்டு, அது அப்படியே அந்த வரிசையா இருக்கிற மாதிரி நினைச்சாங்க அவங்க, அதுல குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதை தான் நீங்க ஷேக் உமர் இப்னு ஷேக் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடும் பொழுது கம்மின் அஸீஸின் கரீபின் ஃபீஹி ஜாஅ பிஹி அல சுஹூலா, அதெல்லாம் எப்படி வந்திருக்குது அவங்க சொன்னா ரொம்ப லேசா கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இங்கே வந்து கிடந்தது? இந்த வார்த்தைக்கு பிறகு இந்த வார்த்தை மிக பொருத்தமானது, இந்த வார்த்தையோடு இதை இணைந்தால் மிக அழகாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குமா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அசீஸான கரீபான வார்த்தைகள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஓமானங்களையும் உதாரணங்களையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எடுத்து வச்சு. இப்ப உதாரணம் சொன்னோம் இல்லையா, இந்த பல்வரிசைக்கு அவங்க காட்டியிருக்கக்கூடிய உதாரணத்தை பாருங்க. இது அசீஸா தானே இருக்கு, கரீபாக தானே இருக்குது, இப்படி முழுவதுமே இருக்கிறது என்கிறார்கள். அல சுஹூலத்தி ஃபித் தஅபீரி முத்தஸிகா, அவர்கள் கோர்வை செய்திருக்கக்கூடிய அந்த இபாரத்துக்களில், அந்த நடையில், அந்த வரியில் அவ்வளவு அழகும் அவ்வளவு பொலிவும் குவிந்து கிடக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக இவ்வளவு சிறப்பும் மகிமையும் பொருந்தியதுதான் இந்த வித்ரியா ஷரீஃப் என்பதை நாம் இதன் மூலமாக விளக்கி வைத்திருக்கிறோம். ஆக இனிமேதான் நம்ம வித்ரியாவுக்குண்டான விளக்கத்திற்குள்ள நுழையணும். அந்த நுழையிறதுக்கு முன்னால இந்த பிஸ்மியை ஏன் அவங்க பிஸ்மியை கொண்டு வந்தாங்கிறத விளக்கத்தை சொன்னோம். இந்த வித்ரியாவினுடைய வரலாறு என்னங்கிறத சொன்னோம். இந்த வித்ரியாவிற்கு யார் யாரெல்லாம் தக்ரீதுகள் முகவுரைகள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதில் ஒரு குறிப்பிட்ட சிலரை என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அந்த கிதாபுகளையும் அப்படித்தான் எழுதுறாங்க. சிலரை மட்டும் நான் என்ன செய்ய கொண்டு வர்றேன், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சிலரை மட்டும் அவர்கள் எழுதியது சிலரை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த தஹ்மீஸை அவர் பிரிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அவங்க என்ன செய்யறாங்க, ஷரஹ் எழுதியிருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆகவே சங்கைக்குரிய பெருமக்களே, இது இலக்கியத்தில அடிப்படையிலே பார்ப்பதாக இருந்தால் இது ஒரு மகுடம், இலக்கிய கட்டிடத்திற்கு ஒரு மகுடமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேவைதான் இந்த வித்ரியா ஷரீஃப். இதன் மூலமாக இதயங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை ஊட்டுவதற்கு அப்பா அவர்கள் மிகவும் முழுமையான முயற்சியை செய்திருக்கிறார்கள். இதை படிப்பதின் மூலமாக மிகுந்த பாக்கியமும் சிறப்பும் கிடைக்கிறது. இரண்டாவது, அவர்களுக்கு ஏற்கனவே இதை ஆரம்பத்திலே கோர்வை செய்த சையதுனா அபூபக்கர் பக்தாதி, முஹம்மது இப்னு அபூபக்கர் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது போன்று யாரெல்லாம் இதற்கு ஹிதுமத் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் உரித்தாகிடுதுன்னு சொல்றாங்க. அவர்களுடைய அஸ்ஹாபுகளுக்கு உரித்தாகி விட்டது என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காவியமாக இந்த காவியம் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இதனுடைய விளக்க உரையை நாம் என்ன செய்யணும் துவக்க இருக்கிறோம். ஆரம்பமாக وحبك في لحمي وعظمي مداخل به ما لشيطان بقلبي مداخل ولا شوب في هذا ولا فيه داخل أكيد رجائي أنني بك داخل رياض جنان بالأماني تملأ صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد صلاة وتسليم وأزكى تحيتي
அலல் முஸ்தபல் خير البرية صلاة وتسليم